அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு பக்கம் கிராமத்து சைடு நான் துணி கொண்டு போயிருந்தேன். ஒரு கவுண்ட்ரு அவங்கள்ட்ட எப்போவுமே என்கிட்ட வந்து காட்டன் சேலை வாங்குவாங்க. அப்போ அவங்க ஒரு பாஷை பேசினாங்க பாருங்கள், கோயம்புத்தூர் பாஷை. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிது. எப்படி பேசுனாங்க சரிங்களா? இப்போ நான் அதை பேசி பார்க்குறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா கடைசி வரையும் கவனமாக பார்த்து எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? தேனுங்கோ தேனுங்க பண்ணிகிட்ருக்குறீங்கோ, சீக்கிரம் போய் மஞ்சக்காட்டு தண்ணி எடுத்து விட்டு வாங்கோ. ஏன்ல அப்படி கேட்குற? இல்லைங்கோ, நம்ம பெரிய தம்பிக்கு நம்ம வடக்கால தோட்டக்காரர் இருக்காருங்கல்லங்கோ, வடக்கால தோட்டக்காரர் ராமண்ணே, அவங்க பொண்ணு படித்து போட்டுக்கு எங்கேயும் பட்டணத்தில் போய் படித்து போட்டு வந்து வீட்டில் இருக்குதாம்மா. நம்ம பெரிய தம்பிக்கு அதை போய் பொண்ணு கேட்க போகலான்ட்டு இருக்கிறானுங்கோ. அடி என்னப்பல கூறுகட்டலோட பேசிகிட்டு இருக்கிறேன். நான் இப்போ தான் கள்ளக்காடு தண்ணி கட்டிட்டு வந்திருக்கிறேன். வந்துடனே கேட்குறேன், நீ அவங்க கொடுப்பாங்களா நம்ம வயனுக்கு? ஏனுங்க அப்படி சொல்கிறீங்கோ? என்னங்க நம்ம வயனை பார்த்து நீங்களே குறை சொல்லலாமா? அட கூறுகட்டவளே, நான் அதுக்கு சொல்லலை. உன் பையன் எப்போ பார்த்தாலும் எருமை மாடு பின்னாடியும் பசங்க பின்னாடியும் சுற்றிட்டு திரியிறான். அந்த பிள்ளை எங்கேயும் போய் பட்டணத்தில் போய் படித்து போட்டு வந்திருக்குதாம்மா. ஏதோ பட்டணத்தில் எதுவுமே என்ன மெட்ராஸில் படிச்சிருக்குதாம்மா, பெரிய படிப்பாம்மா. அது என்னமோ படிப்பாம்மா, எம்காம பிகாம் என்னமோ அது படிச்சிருக்குதாம்மா. நம்ம எறும்பு கூடையும் மாடு கூடையும் பசங்களோட சுற்றிட்டு கள்ளக்காடாக கம்மங்காடாக சுற்றிட்டு இருக்கிறான். உன் பையனுக்கு தருவாங்களா பொண்ணு? ஏனுங்கோ, நம்ம பையனை பார்த்து நாமளே அப்படி பேசக்கூடாதுங்கோ. ஏனுங்க அப்படி இப்பெல்லாம் பேசுகிறீங்கோ? முதல்ல நீங்கள் குளிச்சு போட்டு வாங்கோ, நான் போய் பொண்ணு கேட்டு போட்டு வரலாம். ஏவ்ல அந்த பிள்ளைக்கு 25 வயசு, நம்ம பெரிய தம்பிக்கு 40 வயசு. எப்படி பிள்ளை கொடுப்பாங்கோ? ஏனுங்க அப்படி சொல்லி போட்டீங்கோ? வயசு வித்தியாசம் தான் என்னங்கோ. நம்ம பெரிய தம்பிக்கு அந்த வடக்கால இருக்கிற தோட்டத்தை ஒரு 50 ஏக்கரா அவன் பேரில் எழுதி வச்சிடலாம். அந்த பிள்ளைக்கு அந்த பொண்ணு பேர் காயத்ரி, அதுக்கு ஒரு 50 பவுன் போட்டு கட்டிட்டு வந்துடுவோம். அதெல்லாம் கொடுப்பாங்கோ. நீங்கள் ஏழுங்க, நம்ம வாயினை பார்த்தே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. 2 பேருக்கும் சேர்த்து சீக்கிரமாக கல்யாணம் முடிச்சு போடலாம். நீங்கள் சீக்கிரம் வாங்கோ, இப்படிலாம் பேசாதீங்கோ. ஏம்பில் கூறு கட்டவளோட பேசிகிட்டு இருக்கிற? 50 பவுனுக்கும் 50 ஏக்கராவுக்கும் அந்த ராமசாமி என்ன உனக்கு வந்து ஒத்துக்குவான்னு நினைக்கிற? அதெல்லாம் ஒத்துக்குவாங்குங்கோ. அவங்க வசதிக்கு நம்ம வசதிக்கு அவங்களோட நம்ம நல்லா தாங்க இருக்கிறோம். நம்மளுக்கு பம்பு செட்டு காடு ஏக்கரா நிறையா காடு தோட்டமெல்லாம் நிறையா இருக்குது இல்லைங்கோ. அதெல்லாம் அவங்க வந்து ஒத்துக்குவாங்கோ. நீங்கள் போகிறப்பவே நீங்கள் அவசரம் பிடிச்ச மாதிரி பேசாதீங்க. சட்டுன்னு கிளம்பி வர்றதை பாருங்கள். இதோ வண்ணாத்தி உங்களோட கதரை சுற்றி அயன் பண்ணி வச்சுருக்குது. நான் சீக்கிரம் குளிச்சு போட்டு வாங்க, சீக்கிரம் குளிச்சு போட்டு சாப்பிட்டு போட்டு போகலாம் வாங்க. சும்மா நீங்கள் கதை பேசிகிட்டே இருக்காதீங்கோ. தேவில் உன்னை நான் கல்யாணம் பண்ணுறப்ப பொண்ணு பார்க்க வந்தேன்னு நினைக்கிறியா? ஏங்கோ அது அந்த காலத்துலேங்கோ, நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. நான் தெற்கால காட்டில் எருமை மேய்ச்சிட்டு இருந்தேனுங்கோ. நீங்கள் ஓட்டிகிட்டு இருப்பீங்களா? அப்போ என்னை பார்த்து சிரிப்பீங்க. அதனால நம்ம 2 பேருக்கு பிடிச்சி போச்சுங்க. ஆமாங்க, நல்லபடிக்க போய் நம்ம பெரியவன் எனக்கு அந்த பொண்ணு கேட்டு போடலாமுங்கோ, கேட்டு கல்யாணம் மூச்சு போடலாங்கோ. போகலாங்களா? ஏனுங்கோ, நம்ம பையன் கருப்பாதான் இருக்கிறான். அந்த பிள்ளை சிவப்பான்னு தான் என்னங்க தரவா மாட்டாங்க. அட அருவட்டப்பில் நான் அதை சொல்லலை. உன் பையன் காக்கா கலரில் இருக்கிறான். அந்த பிள்ளை வெள்ளை வெளியேன்னு இருக்குது. எப்படி கொடுப்பாங்க? நீ யோசிக்கிற கொடுப்பாங்கன்னு? அப்படி ஏனுங்கோ, கருப்பை பற்றி பேசாதீங்கோ. அந்த காலத்தில் நீங்கள் தான் சிவப்பாக இருக்கீங்கோ, நான் கருப்பாக இருக்கிறேன். இப்போ நீங்கள் நம்ம கட்டிக்கலையா? நாம் 2 பேரும் கல்யாணம் நம்ம அப்பா அம்மா மூச்சு வைக்கலையா? இப்போ நம்ம அழகாக 2 பசங்களை பெற்று வைக்கலையா? என்னங்க இப்படி பேச போட்டீங்கோ? பேசாமல் வாங்கினீங்கோ. இப்படியெல்லாம் நீங்கள் நம்ம பையனை பார்த்து நீங்களே குறை சொல்லாதீங்கோ. சும்மா இருப்பீங்களா? சரி சீக்கிரம் போய் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வாங்க. அந்த ராம வந்து தோட்டத்தை பார்த்துக்குவான். நாம் சீக்கிரம் நம்ம டவுனுக்கு போகலாம். சரிங்களா? சீக்கிரம் வாங்க, நான் போய் காப்பி ஓட்டுட்டு வரேன். ஆமாம், கம்முன்னு நின்றுட்டே உட்காந்துட்டே இருக்காதீங்கோ. சரிங்களா?